அக்டோபர் 1, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 41:3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். Today's Bible verse Psalms 41:3. The Lord will strengthen him upon the bed of languishing, thou wilt make all his bed in his sickness. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. கத்தாவே, ஆவியானவரே, இந்த வருஷத்தில் ஆவியானவரே 9 மாதமும் நீர் எங்களை நேர்த்தியாய் பாதுகாத்தீரே. கத்தாவே, ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே அதிசயமாய் அற்புதமாய் எங்களை வழி நடத்தி எங்களுடைய தேவைகளை சந்தித்து இந்த ஜீவனை இம்மட்டமாய் பாதுகாத்து வருகின்ற கிருபைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இப்பொழுது கூட இறங்குவீராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை மக்க நன்றி செலுத்துகிற ராஜா. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதுமாய் கூட ஆவியானவரை எங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. போகையில வருகிற பாதுகாத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்கள் மேலேயும் கரத்தை பலமாய் வையுங்க. ஆவியானவரை இன்றைக்கு கூட நிரப்புங்க ராஜா, நிரப்புங்கப்பா. ஆவியானவரே, கர்த்தாவே, இன்றைய நாட்களில் கூட அநேக ஜனங்களுக்கு அப்பா பலவிதமான வியாதிகள், இந்த வியாதியின் நிமித்தமாய் படுக்கையிலே படுத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆவியானவரே அவர்களுடைய படுக்கை வியாதியில் இருக்கிற எல்லா வியாதியை எடுத்து போட்டு படுக்கையை மாற்ற போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரை இப்பொழுது கூட இறங்க ராஜா. அன்பு சகோதரியை சகோதரனை வாழ்வ பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ராஜா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பமாய் நீர் பேர் அறிந்திருக்கின்றீரின் தகப்பனை. கர்த்தாவே, குடும்பத்தில் ஆவியானவரே வியாதி இருக்கலாம், யாரோ ஒருவருக்கு வியாதி இருக்கலாம். இதனால் அந்த குடும்பம் முழுவதுமாய் கூட வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம். இந்த வியாதி அவர்களை விட்டு நீங்காதான்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்களுக்கு கவலையோடு இருக்கலாம். கேன்சர் வியாதி இருக்கலாம், கிட்னி வியாதிகள் இருக்கலாம், இருதய வியாதிகள் இருக்கலாம், மூளை வியாதிகள் இருக்கலாம். இன்னும் அப்போ சரீரத்தில் அநேக பலவீனங்கள், கால் பிரச்சனை, கை பிரச்சனை, கால் வலி, மூட்டு வலின்னு சொல்லிட்டு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைக்கு அதனிலிருந்து ஆவியானவரை நீர் விடுதலை கொடுக்க போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இன்னும் அநேக ஜனங்களுக்கு அப்போ புதுவித வைரஸ்னால ஆவியானவரை காய்ச்சல் பரவி கொண்டிருக்கேன் தகப்பனே. இந்த காய்ச்சல்னால அநேக பேர் ஆவியானவரை மறைத்து கொண்டு இருக்காங்க என் தகப்பனே. இன்றைக்கு கூட அப்போ ஆவியானவரை அந்த காய்ச்சலில் படுக்கையாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு இந்த மாதத்தில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக. அப்போ வியாதியிலிருந்து மாத்திரமில்லை, இன்னும் அநேக போராட்டங்களில் இருக்கிற அநேக பிரச்சனைகள் இருக்கிற கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத காரியங்களில் தெரியாமல் சிக்கிக்கொண்டு பாவத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இறங்க ராஜா. இன்னும் அநேக வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதிங்க ஆவியானவரே. அவர்களும் ஏதோ ஒரு காரியங்களில் தெரியாமல் சிக்கி கொண்டு இருக்கலாம். இந்த படுக்கை இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வராத, இந்த துன்பத்தின் நடுவிலிருந்து விடுதலை வராத, இந்த வேதனையின் நடுவிலிருந்து எனக்கு விடுதலை வராதான்னு சொல்லிட்டு கூட அநேக வாலிப பிள்ளைகள் வருத்தத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறாரு. விசுவாசத்தோடு கூட துதிங்க, செபிங்க. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அநேக பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் ஆவியானவரே எல்லா தேவைகளும் சந்திப்பீராக. இந்த மாதத்தில் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. ஒரு திறந்த வாசலை நீர் அவர்களுக்கு வைக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த வியாதிகள் அவர்களுக்கு வராதபடிக்கு ஆசீர்வதிங்க. படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு சுகத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. பெரியவர்களை ஆசீர்வதிங்க. ஆவியானவர் அவர்களுக்கு அநேக சரீரத்தில்
சில பலவீனங்கள் இருக்கலாம், அநேக பலவீனங்கள் இருக்கலாம். இன்றைக்கு எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகின்றேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ விடுதலை கொடுக்க போகின்ற கிருபை கைமுக நன்றி செலுத்தினேன் தகப்பனை. ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரி சகோதரி பெரியோர்களே, வாலிப பிள்ளைகளை ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, ஆவியானவரை எல்லாம் போராட்டத்தில் இருந்து இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரை இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து இந்த மாதத்தில் அவர்களுக்கு திறந்த வாசலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனை. எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.